கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக திமுக கூட்டணிக்குள்ளே வந்திருக்குது தேமுதிக. எப்படி பார்க்குறீங்க? திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தான் நான் தேமுதிகவை ஆரம்பிச்சிருக்கிறேன்னு விஜயகாந்த் தன்னுடைய முதல் மாநாட்டில் சொன்னார். அதன் பிறகு தொடர்ச்சியாக அவர் அரசியல் செய்த போதும் அதிமுகவோடு சேருகிற வரை அந்த கருத்தில் உறுதியாக தான் இருந்தார். இது காலம் செய்த கோலம்னு தான் சொல்லுவேன். இந்த காலத்துக்கு ஒருத்தர் ஒரே கொள்கையை ஒரே முடிவோடு எல்லாம் பயணிக்க முடியாது. சவால்கள் நிறைந்த அரசியல் களத்தில் இப்போ தினகரனை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதிமுகவை மீட்பதற்கு தான் அமமுகன்னு சொன்னவர் இன்றைக்கி அதுக்கான அவசியம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடாருன்னா அதுவும் காலம்தான் அவங்களை கொண்டாந்து தள்ளுது. அப்படி ஸோ இப்போ இல்லை, எங்களுக்கு 2016 பழம் நழுவி பாலில் விழப்போகுதுன்னு தலைவர் சொன்னார்னு பிரேமலதா சொல்கிற அளவுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த வாய்ப்பு வந்துச்சு. விஜயகாந்த் உடல்நலம் சரியாக இருந்திருந்தால் ஒருவேளை அப்பயே கூட நடந்திருக்கலாம். திமுக என்னவெல்லாம் தர தயாராக இருந்ததோ, தருவதற்கு இப்போ ஒப்புக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை அப்படியே தரதுக்கு அதிமுகவும் தயாராக இருந்தாங்க. அதான் நமக்கு கிடைத்த தகவல். ஒரு ராஜ்யசபா தேர்தல் செலவுகள், இத்தனை கௌரவமான இடங்கள், எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு. அப்போ பிரேமலதா ஏன் இதை தேர்ந்தெடுத்தான்னு ஒரு கேள்வி வருது இல்லை. பெரும்பாலான எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் திமுகவுடன் போகிறது தான் விரும்பினாங்கன்னு சொல்லியிருக்கிறார். நிஜமும் அதுதான். ஏன் 10 இடம் கிடைச்சி 7-8 ஜெயிக்கிறது திமுகவில் சாத்தியம், 15 இடம் கொடுத்தா கூட ஒரு 5ஆவது தேர்மாங்கிற சந்தேகம் அப்படின்னு அதிமுகவில். அப்படின்னா இந்த பார்வை இருக்குல்ல, 4 முனை போட்டி உறுதியான பிறகு அதிமுக அங்கம் வகிக்கிற என்டிஏவோடு பயணிப்பதில்லைன்னு விஜய் முடிவெடுத்த பிறகு 4 முனை போட்டி உறுதியாச்சு. அந்த 4 முனை போட்டியில் கூட்டணி பலம், அதிகார பலம், ஆட்சி பலம் எல்லாத்துலேயும் திமுக ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குன்னு என்னை போன்றவர்கள் தொடர்ந்து சொல்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. எடப்பாடிக்கு அது தெரியும். அதனால தேமுதிக போடுறார். விஜய் கொடி பறந்த போது சிக்னல் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டார். ஏன்னா இருக்கிற அணி 10ஆதுன்னு. டாக்டர் அன்புமணி வந்த பிறகு, தினகரன் வந்த பிறகு அதிமுக அணி வலுப்பெற்றதுங்கிறத யாருமே மறுக்க முடியாது. வீழ்த்துவதற்கு போதுமானதான் இன்னைக்கும் இல்லைங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்தில். இன்னைக்கு சூழல் இன்னும் பிரச்சாரம் தொடங்கி இப்போ வேட்பாளர்கள் தொகுதிகள் முடிவான பிறகு சில கசப்புகள் இனிப்புகள் 2 பக்கமும் நடக்கும். அதை யார் கேப்சர் பண்ணுறான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு சூழலில் திமுக அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு என்னை போன்றவர்கள் நினைக்கிற மாதிரி பிரேமலதாவும் நினைச்சிருக்கலாம், அந்த கட்சியும் நினைச்சிருக்கலாம். தேமுதிகவுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது எடப்பாடிக்கு அப்போ ஒரு பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, இருவரோடு பேச்சு நடத்துகிறாங்கனால 50-50 அவங்களுக்கு தெரியுமில்ல. எடப்பாடினா எவ்வளோ பெரிய அரசியல்வாதிங்க, சரியா? அவர் நல்ல லீடரா, ஆளுமை உள்ளவர் அப்படிங்கலாம் நீங்கள் டிபேட்டபிள். பக்கா அரசியல்வாதி. அவர் சொல்ல பண்ணியிருக்க மாட்டாரா? ஏப்பா அந்த அம்மா வர்றதுன்னு நேரம் வந்திருக்குமேப்பா என்னன்னு கேட்டு சொல்லுன்னு இருப்பார். வேலுமணி 2 நாளாக போட்டு விரட்டியிருப்பார் அவர். இல்லைண்ணே ஈஷாக்கெல்லாம் ஒன்றா தானே வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பார். கொஞ்சம் ஷாக்காக இருந்திருக்குமே தவிர பெரிய அதிர்ச்சியெல்லாம் இருந்திருக்காது. இப்போ ஐயோ என்ன பண்ணுறேன்னே தெரியலையே அப்படிங்கிறவங்களாம் எடப்பாடி ஆளாக இருக்க மாட்டார். ஒரு ஏமாற்றம் இருக்கும். வேறு எதை வச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பார் இனிமேல். இப்போ திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்ததால் அது திமுகவுக்கு பலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா, இல்லை தேமுதிக அதனால் ஒரு பலமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துக்கலாமா? யாருக்கு பலம் இதனால்? இப்போ கூட்டணியை அமைக்கிற போதே அதில் அங்கம் வகிக்கிற கட்சிகளுக்கு பரஸ்பர பலம் தானே. இப்போ நம்ம 10 இடம் கொடுப்பாங்க, சில சுமைகளை தாங்கிக்குவாங்க, 10ல் 8 ஜெயிக்கலாம். அப்படிங்கிற போது தேமுதிகவுக்கு அது ஒரு எந்த அதிகாரமிக்க பதவி எதுவுமே இல்லாத போது அதற்கென ஒரு அங்கம் வகிக்கிற ஒரு வாய்ப்பு வர்றபோது அது ஒரு பலம் தானே. அது கட்சியினுடைய அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும், கட்சியை வளர்க்குறதுக்கு உதவும், கட்சியுடைய இருப்பு காட்டும், சட்டமன்ற ஆவணங்களில் ஏறும். தேமுதிக உறுப்பினர் குப்புசாமி எழுந்து இதை கேள்வி எழுப்பினா தேமுதிக பேரோடு தானே அது வரும். ஒரு இயக்கம் தொடர்ந்து இயங்குவதற்கு அந்த அதிகார அரசியல் அவசியம். அந்த வகையில் தேமுதிகக்கு அது பலம். எப்படியாவது சேர்க்கணும்னு திமுக நினைக்குதுன்னா நமக்கு முழு பலத்தோடு இருக்க இனிமேல் யாருக்கும் இடம் இல்லைன்னு அறிவாலை கேட்ட பூட்டியிருந்தாங்கன்னா நம்ம அதை சொல்லலாம். இன்னும் திறந்தே இருக்கிறத பார்த்தா யார் வந்தாலும் சேர்த்துக்கிற மனநிலை இருக்குது. எவ்வளோ இடம் கொடுப்பாங்கிறது வேற. அது திமுக கூட்டணிக்கும் பலம் தான். திமுகவுக்கு மட்டுமா? காங்கிரஸ்க்கு அதனால் பலம் இல்லையா? கள்ளக்குறிச்சியில் காங்கிரஸ் நிற்கிது, அங்கே தேமுதிக வாக்கு வங்கி உள்ள தொகுதியில் அது ஒன்று. சின்ன சேலம், சங்கராபுரம், ஏதோ அந்த ஏரியாவில் ஏதோ ஒன்று காங்கிரஸ் நிற்கினா காங்கிரஸ் தான் பலம். அங்கே விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தான் அங்கே பலம். ஸோ அந்த அணிக்கு அது பலம் சேர்க்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது. திமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக வந்த உடனே பாஜகவோட ரியாக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அதிமுகவோட ரியாக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 பேருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அப்படிங்கிறது, திமுக கூட்டணிக்குள்ள போனதை கேப்டனுடைய ஆன்மாவே மன்னிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 பேரும் மன்னிக்காதா? இதை விட இலக்கிய நயமாக திமுக விமர்சிச்சிருக்கோம். ஒருவேளை பிரேமலதா அன்னைக்கு தலைமை கழகத்தில் போய் எடப்பாடி முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தாலோ, அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலோ, இவங்க கல்லறையில் புரண்டு படுத்திருப்பார்ல யாரோ ஒருத்தர் விமர்சனம் போட்டிருக்கிறார். இதே விமர்சனத்தை இன்னும் ஒரு கலை நயத்தோட திமுக விமர்சிச்சிருக்கோம், கோபத்தோடு விமர்சிச்சிருக்கோம். 2016 தேர்தல் சமயத்தில் கலைஞர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது பழம் நழுவி பாலில் விலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்போ குறிப்பிட்டார். இப்போ தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. ஒரு வரி 2 பேரும் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அதிமுக வட்டாரம், பிஜேபி உள்ளிட்டவர்கள் கொஞ்சம் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க.
அதனால தான் வாசன் மக்கள் மனநிலைகளுக்கு மாறான முடிவு அப்படிங்கிறாரு. மூப்பனாருடைய பையன் பிஜேபியில் சேர்ந்தது மட்டும் மக்கள் உணர்வுகளோடு ஒன்றிய முடிவா? அது வாசனுக்கு இருக்கிற நெருக்கடி, அந்த கட்சியை தொடர்ந்து நடத்திட்டு போகிறவர்கள் இருக்கிறவருடைய கட்டாயம், நிர்பந்தம், இதெல்லாம் அவர் பிஜேபி பக்கம் தள்ளிச்சு. வேறு சில தனிப்பட்ட காரணங்களும் இருக்கலாம். அது மாதிரி ஒருத்தரும் ஒரு முடிவு எடுக்க தான் செய்வாங்க. அது விமர்சனங்கள் வரதான் செய்யும். இப்போ தேமுதிகவுடைய வருகைக்கு பின்னாடி திமுக கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா, எடுத்துக்கலாமா? இல்லை, அது பலம் கூடி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். வலுவான அணிங்கிறத நான் இப்போ இல்லையா முன்னாடி சொன்னேன். தேமுதிக வராதுக்கு முன்னாடி அது வலுவான அணின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இடையில காங்கிரஸால் ஏற்பட்ட சலசலப்புகள் அந்த அணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு எச்சரித்தாங்க 2 கட்சியினரும். 2 கட்சி தலைமையும் சில பேர் நினைச்சாங்க, நம்மளை போன்றவர்கள் சொன்னோம். இன்னைக்கு சலசலப்பு எவ்வளோ சீக்கிரம் அடங்குதோ நிச்சயமாக திமுக அணி வலுவான அணி தான். யாரும் எதிர்பார்க்கல, டக்குன்னு தேமுதிக உள்ளே வந்தது அப்படிங்கிறது வந்து இப்போது ஒரு சின்ன ஆஸ்ட்ரேஷனில் சலசலப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செக் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லை, காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு எப்படியாவது தேமுதிக இழுத்துறலாம் அப்படின்னு நினச்சிருக்க மாட்டார். காங்கிரஸ் தன்னுடைய டோனை அவங்களே குறைச்சிக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. ஏன்னா இப்போ அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி கூடுது இல்லை. இன்னொரு கட்சி வருது, போனோட நீங்கள் 2000 ஓட்டில் தோத்தீங்க, எப்போ தேமுதிக 5000 ஓட்டு இருக்குது, பாதிக்கு பாதி போனால் கூட 2500 ஓட்டில் நீ ஜெயிப்ப அப்படின்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கு இந்த கட்சிகள் அணியில் வந்து இணைஞ்சதை சொல்கிறேன் நான். திமுக தேமுதிக அணிகள் ஒரே அணியில் அமைஞ்சது. அப்போ காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி 40 கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி நாங்கள் அப்படின்னு அந்த டோன் இருக்குல்ல, அந்த டோன் கொஞ்சம் மாறும். பிரேமலதாவை திமுகவை நோக்கி நகர வச்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன? இந்த களச்சூழல் தான். மற்ற எல்லா காரணிகளையும் நான் சொன்ன மாதிரி அதிமுக கொடுக்க தயாராக இருந்தது, சுமக்க தயாராக இருந்தது. அதை தாண்டி ஒரு திமுக நோக்கி போகிறாருன்னா காரணம் களச்சூழல். அவர் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கணிக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். திமுக அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது, அந்த வெற்றி பெறுகிற அணியில் நாம் இருப்போம்னு அவர் நினச்சிருக்கலாம். யார் யார் எந்தெந்த கூட்டணியில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஓரளவு ஒரு வடிவத்துக்கு வந்துருச்சு. இந்த சூழலில் களம் யாருக்கு சாதகமாக இருக்குது? இன்னைக்கு இருக்கிற சூழல் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. இவர்கள் இதுவரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறது, நடந்துட்டு இருக்கிற விதம், ஸ்டாலின் தன்னை வெளிப்படுத்திக்கிற விதத்தை எல்லாம் வச்சு பார்த்தா திமுகவுக்கு ஒரு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மீண்டும் ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போதைக்கான சூழல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.